அதை கேட்டதும் ரேகா சரி என்றவாறு தலையசைத்தாள். இருவரும் அந்த காட்டுக்குள் நடந்து சென்றார்கள். அப்போது அங்கு ஒரு சுத்தமான நதி ஓடிக்கொண்டிருந்தது. அதை குயிலி பார்த்துவிட்டு, அங்க பாரு ரேகா, அங்க ஒரு நதி ஓடிட்டு வா, அங்க போய் முகத்தை கழுவிக்கலாம் என்று கூறினாள். இருவரும் அந்த நதிக்கு சென்று அந்த நதியை பார்த்தார்கள். அப்போது குயிலி ரேகாவை பார்த்து, இங்க பாத்தியா ரேகா, இந்த தண்ணி எவ்வளவு சுத்தமா தெளிவா இருக்குன்னு, இந்த காட்டுக்குள்ளேயும் இப்படி சுத்தமான நதி ஓடிட்டு இருக்கு பாரு என்று கூறினாள். ஆமா ஆமாக்கா, சரி நீங்க முகத்தை கழுவுங்க, நம்ம போய் வந்த வேலையை பார்க்கலாம் என்று கூறினாள் ரேகா. இல்ல ரேகா, இவ்வளவு சுத்தமா இருக்க தண்ணில முகத்தை கழுவுனா அது சரியா இருக்காது, கையில எடுத்துட்டு வந்து ஓரமா முகத்தை கழுவிக்கிறேன் என்று கூறினாள் குயிலி. சரிங்கக்கா என்று கூறினாள் ரேகா. குயிலி ஒரு கையில் தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்து ஓரமாக முகத்தை கழுவி விட்டு பார்க்கும்போது அங்கிருந்த ஒரு அழகான குகையை பார்த்தாள். ரேகா ரேகா, அங்க வந்து பாரு, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு இடம் கிடைச்சிருச்சு, வா போய் பார்க்கலாம் என்று கூறினாள் குயிலி. ஆமாக்கா, அந்த இடம் சரியானதா இருக்கும், வாங்க வாங்க போய் பார்க்கலாம் என்று கூறினாள் ரேகா. இருவரும் அந்த குகையை நோக்கி வேகமாக சென்றார்கள். அந்த குகையை சுற்றியும் பார்த்து கொண்டே உள்ளே சென்ற இருவரும் அங்கு ஆதன் அமர்ந்திருப்பதை பார்த்து ஏமாற்றம் அடைந்தார்கள். என்ன ரேகா, அங்க யாரோ உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கே, சரிவா நம்ம வேற இடம் பார்த்துக்கலாம் என்று கூறினாள் குயிலி. அப்போது ரேகா ஆதனை பார்த்து விட்டு, சே, ரொம்ப நேரம் கழிச்சு நல்ல இடம் கிடைச்சது, அக்கா என்னடானா இந்த இடம் வேணான்னு சொல்றாங்களே என்று நினைத்தாள். குயிலி அந்த குகையிலிருந்து வெளியே வர திரும்பினாள். அப்போது ரேகா குயிலியை பார்த்து, அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நம்ம ஏன் அக்கா வேற ஒரு புது இடத்தை தேடி போகணும், அவனை பாரு, அவன் 8வது லெவல் சக்தியில தான் இருக்கான், ஏன் நம்ம அவனை துரத்தி விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம வேலையை ஆரம்பிக்க கூடாது என்று கூறினாள். குயிலியும் ரேகாவின் பேச்சுக்கு பதில் பேசவில்லை. காரணம், அவளும் தியானத்தில் இருப்பதற்கு தான் இடம் தேடிக் கொண்டிருந்தாள். அது மட்டுமின்றி அந்த இடம் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஒரு லெவலில் இருந்து மற்றொரு லெவலுக்கு செல்லும் போது இது போன்ற அமைதியான இடம்தான் மிகவும் தேவையாக இருக்கும். ரேகா வேகமாக ஆதனுக்கு அருகில் சென்று அவனுக்கு எதிரில் நின்று ஆதனை பார்த்து, நாங்களும் உன்னை விட பல இடத்துல தியானம் பண்ணிருக்கோம், அதனால சொல்றேன், நீ தியானத்துல இருந்தாலும் நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கும் இல்லையா, அது என்ன விஷயம்னா, நாங்க 2 பேரும் இங்க தியானத்துல இருக்க விரும்புறோம், நீ ஏன் வெளியே போயிட்டனா உனக்கு நல்லது, இல்லனா நாங்க என்ன பண்ணாலும் அதுக்கு நாங்க பொறுப்பில்ல பாத்துக்கோ என்று திமிராக கூறினாள். ரேகா பேசி முடித்த பிறகும் ஆதன் அமைதியாகவே இருந்தான். அதை பார்த்த ரேகாவிற்கு மிகவும் கோபம் வந்தது. நான் பேசிட்டே இருக்கேன், நீ கேட்டும் கேட்காத மாதிரி உட்கார்ந்திருக்கியா, உனக்கு புரியுற மாதிரி வன்முறையில சொல்லணும்னு நினைக்கிறியா என்ன என்று கோபமாக கேட்டாள் ரேகா. அப்போதும் ஆதன் அமைதியாகவே இருப்பதை பார்த்து ரேகாவிற்கு கோபம் மேலும் அதிகமானது. அவள் 9வது லெவல் சக்தி வைத்திருந்த திமிரில் தனது கையை ஓங்கி ஆதனை கன்னத்தில் அறைவதற்கு சென்றாள். அதை பார்த்த குயிலி எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவளுக்கு இப்போது தியானம் செய்து அடுத்த எக்ஸ்போர்ட் லெவலுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு காரணம் இருந்தாலும் இதுக்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது. அது என்னவென்றால், ஆதன் 8வது லெவல் சக்தி உள்ளவனாகும், இவர்கள் இருவரும் 9வது லெவல் சக்தி உள்ளவர்களாகும். அதனால் அதிக சக்தி லெவல் வைத்திருப்பவர்கள் குறைந்த லெவல் சக்தி வைத்திருப்பவர்களை ஆதிக்கம் செய்வதுதான் இந்த உலகத்தின் சாதாரணமான செயலாகும். ரேகா ஆதனை அறைய செல்லும் போது ஆதன் கண் முழித்து விட்டான். அதை பார்த்த ரேகா சற்றும் பயப்படாமல் ஆதனை அறைவதற்கு சென்றாள். ஆதன் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அவன் ரேகாவின் கையை பிடித்து விட்டான். ஆதன் என்ன செய்ய போகிறான், ஆதனுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காணவிருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 128. ஆதன் தனது கண்ணை வேகமாக திறந்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. ரேகா அப்போதும் சற்றும் யோசிக்காமல் ஆதனை அறைய வருவதை நிறுத்தாமல் அறைவதற்கு வந்தாள். ஆதன் அவளது கையை பிடித்து விட்டான். ஆதனின் கையில் இருந்து ரேகா தனது கையை எடுக்க முயற்சி செய்தாள். இருப்பினும் அவளால் கடுகளவு கூட அசைக்கவோ அல்லது எடுக்கவோ முடியாமல் தத்தளித்தாள். ரேகாவுக்கு ஆதன் மீது அளவு கடந்த கோபம் வந்தது. இருப்பினும் அவளால் தனது கையை கூட அவன் கையில் இருந்து எடுக்க முடியாததால் அவள் ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே கையை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த 2 பெண்களும் குகைக்குள் வரும்போதே ஆதனுக்கு தெரிந்துவிட்டது. இருப்பினும் அவன் தனது இடத்தில் இருந்து எந்திரிக்காமல் இருந்ததற்கான ஒரே காரணம், அவர்கள் இருவரும் ஆதன் தியானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர்களே வெளியே சென்று விடுவார்கள் என்று எண்ணினான். அதன் பிறகுதான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகில் அதிக சக்தி உள்ளவன் தங்களை விட குறைந்த சக்தி உள்ளவனை காயப்படுத்துவதும் இதுபோல் மிரட்டி துரத்துவதும் இயல்பான விஷயமாகும். ஆதன் ரேகாவை பார்த்து,
அதான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு வந்து இப்படி தேவையில்லாத வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இதுல என்னை இந்த குகையில இருந்து துரத்திட்டு உனக்கும் உங்க அக்காவுக்கும் தியானம் பண்ணணுமா என்று கோபமாக கேட்டுவிட்டு ரேகாவின் கையை வலுவாக அழுத்தினான். அப்போது ரேகா வலியில் கத்தினாள். டே, என் கையை விடுறா, என்னால வலி தாங்க முடியல என்று கத்தினாள் ரேகா. நான் கையை பிடிச்சு அழுத்தினதுக்கே உன்னால தாங்க முடியலையே, இதுல என்ன இங்க இருந்து துரத்துறதுக்கு 2 பேரும் வந்துட்டீங்க இல்லையா என்று ஏளனமாக கேட்டான் ஆதன். டேய், நான் யாருன்னு தெரியாம நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் மதுரை அகாடமி பெண்கள் ரேங்கிங் பட்டியல்ல 2வது ஆளு. அப்புறம் அங்க நிக்கிற எங்க அக்கா தான் ரேங்கிங் பட்டியல்ல ஆளு. அவங்க பேரு குயிலி என்று கூறினாள் ரேகா. குயிலி என்ற பெயரை கேட்டதும் ஆதன் வேகமாக திரும்பி குயிலியை பார்த்தான். அந்த இருட்டான குகையிலும் பிரகாசமான முகம் அவன் கண்களுக்கு தெரிந்தது. ஆதன் ஏன் குயிலியை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் என்றால், அவன் குயிலியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த குயிலி பருளை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பெண் ஆகும். குயிலி அழகாக இருந்தாலும் ஆதன் அவளை அதற்காக பார்க்கவில்லை. அவளை பற்றி கேள்விப்பட்டிருப்பதால் தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆதன் குயிலியின் அழகில் மயங்கிதான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டாள் ரேகா. இந்த 2 பேரும் மதுரை அகாடமி அழகிகள்னே சொல்லலாம் போல. ஆனா என்ன, இந்த புள்ள வாய் தான் ரொம்ப பேசுது. இருந்தாலும் பருள் அளவுக்கெல்லாம் இவங்க 2 பேரும் அழகு இல்ல என்று ஆதன் தனது மனதிற்குள் நினைத்தான். ரேகா தனது பெயரை சொல்லியதும் தான் ஆதன் பயந்து கொண்டு ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறான் என்று நினைத்த குயிலி ஆதனை பார்த்து, என்ன அப்படியே பார்த்த மாதிரியே நிக்கிற, என்ன பார்த்து பயந்துட்டியா? இதுக்குதான் நம்ம யார்கிட்ட என்ன பேசுறோன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்வாங்க. சரி, நடந்ததெல்லாம் நான் மறந்துடுறேன். ஆனா நீ என் தங்கச்சியோட கையை பிடிச்சு காயப்படுத்தினதுக்கு மட்டும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு என்று திமிராக கூறினாள். அதை கேட்ட ஆதன் சத்தம் விட்டு சிரித்து விட்டு, என்னது, நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிடணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க 2 பேரும் இப்படி திமிரா பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்புறம் யார் இந்த குகையில இருந்து விட்டா போதுன்னு ஓடுவாங்கன்னு தெரியும். நீங்க 2 பேரும் 9வது லெவல் சக்தியில இருக்கலாம், ஆனா என்னோட ஒரு வலிமையான அடியை கூட உங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. பேசாம இங்க இருந்து கிளம்புங்க என்று கூறிவிட்டு ரேகாவை காற்றில் தூக்கி எறிந்தான். ரேகா அங்கிருந்த குகையின் சுவரில் அடித்து கீழே விழுந்தாள். அதை பார்த்த குயிலிக்கு கோபம் வந்து விட்டது. நீ எல்லை மீறி போயிட்ட என்று கோபமாக கூறினாள் குயிலி. நானாவது இப்பதான் எல்லை மீறி போறேன், ஆனா நீங்க 2 பேரும் எப்பவோ எல்லை மீறிட்டீங்க மேடம். ஏன்னா நான் பேசாம யாருக்கும் தொந்தரவு இல்லாம தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப உங்க தங்கச்சி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணா. அப்ப அது எல்லை மீறி போனது இல்லையா மேடம்? நீங்க அப்பவே அவளை தடுத்திருந்தா இந்த சண்டை காயம் பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது தானே? நான் பண்ணது சரின்னு சொல்லல, ஆனா நீங்க தான் என்னை இப்படி எல்லாம் பண்ண வச்சீங்க என்று கோபமாக கூறினான் ஆதன். அதை கேட்ட குயிலி ஆதன் பேசிய நியாயமான விஷயங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஆதனை பார்த்து, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் தங்கச்சியை காயப்படுத்தியிருக்க, அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என்று கூறினாள். யாரா அவ பைத்தியமா இருப்பா போல, இதுல என்ன பதில் சொல்றது என்று ஆதன் நினைத்து விட்டு குயிலியை பார்த்து, சரிங்க, இப்ப நான் என்ன பண்ணா நீங்களும் உங்க தங்கச்சியும் இங்க இருந்து போவீங்க என்று கேட்டான். ஆதன் பயந்து விட்டான் என்று குயிலி நினைத்து விட்டு ஆதனை பார்த்து வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, உன்னை நீயே கன்னத்துல 2 அறை அரைஞ்சிக்கோ, என் தங்கச்சி கிட்ட நீ அவளை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த குகையை விட்டு போயிரு, உன்னை கொல்லாம விட்டுறேன் என்று கர்வத்துடன் கூறினாள். அதை கேட்ட ஆதன் சத்தம் விட்டு சிரித்து விட்டு, நீங்க சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க, ஒரு பைத்தியக்காரன் கூட அவன் கன்னத்துல அவனே அடிச்சுக்க மாட்டான், ஆனா நீங்க என்னடானா என்று கூறினான். அதை கேட்ட குயிலி, ஓ, அப்ப நான் சொன்னதை பண்ண மாட்டேன்னு சொல்லாம சொல்ற இல்லையா என்று கோபமாக கேட்டாள். அட, நான் சொல்லாமலாம் சொல்லங்க, நேரடியாவே சொல்றேன். என்னால நீங்க சொன்னதெல்லாம் பண்ண முடியாது, முடியாது, முடியவே முடியாது என்று உறுதியாக கூறினான் ஆதன். உனக்கு அவ்வளோ திமிரா? அப்ப இங்க உனக்கு கொடுக்க போற தண்டனைய நீ வாங்கித்தான் ஆகணும் என்று கூறினாள் குயிலி. அதை கேட்டு ஆதனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. ஏனென்றால் குயிலி பெரிய இடத்து பெண்ணாக இருக்கலாம், அதற்காக அவள் சொல்வதெல்லாம் சரியென்று ஒரு தலையாட்டி பொம்மை போல் செய்ய ஆதன் தயாராக இல்லை. அப்போது குயிலி திடீரென்று தனது 2 கைகளையும் 2 பக்கம் இருந்து மெல்ல மேலே உயர்த்தினாள். அவளது உடம்பில் இருந்து ஒரு ஆற்றல் வெளியே வந்தது. அது பச்சை நிறமாக இருந்தது. செடி வேர்களின் சக்தியே மற்றும் செடி மிருகமே என்று கத்தினாள் குயிலி. அதை கேட்டதும் ஆதன், இவகிட்ட செடி மிருகம் ஸ்பிரிட் இருக்கா என்று ஆச்சரியமாக பார்த்துவிட்டு தனது கையில் மின்னல் ஈட்டியை எடுத்து நின்றான். ஆதன் ஏன் ஆச்சரியமாக உணர்ந்தான் என்றால், இந்த செடி மிருகம் ஸ்பிரிட் என்பது மிகவும் அரிதான ஸ்பிரிட் ஆகும். இந்த மிருகத்தின் ஸ்பிரிட் சக்தியை அவேக்கன் பண்ணுவது 10ல் 2 நபர்களால் தான் முடியும். அது எந்த அளவுக்கு அரிதான ஸ்பிரிட்டோ அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மிருகமாகும்.
மறுபக்கம் சோமன், அசோகன் மற்றும் அதுல்யா அவர்களது பயிற்சியை முடித்துவிட்டு அந்த மைதானத்திலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன் அசோகனை பார்த்து, ஏன்னா ஆதன் இன்னைக்கு வந்துருவான்ல, ஏன்னா அவன் இன்னைக்கு 8வது லெவல் மேக்சிமம் பண்ணும்போது 3 நாள்ல பண்ணிட்டு வந்துட்டான், அப்ப இந்த சக்தியும் 3 நாள்ல பண்ணிடலாம்ல என்று கேட்டான். இல்ல சோமன், ஆதன் இது வரைக்கும் ஒரு லெவலுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டான். ஆனா இந்த 9வது லெவல் சக்திக்கு வர்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு அவன் ரொம்ப நாள் தியானத்துல இருக்கணும். அவனுக்கு அந்த 9வது லெவல் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் உடம்புக்கு கிடைக்கும். அதனால இந்த ஒரே வாட்டில ஆதன் 9வது லெவலுக்கு வர முடியாதுடா. அவன் பல நாள் தியானம் இருக்கணும். அவன் மனசு ஒரு நிலையா இருக்கணும். அது ஒரு மனுஷனுக்கு ஒரு நிலையா இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனை மெருகேத்திக்கணும் என்று கூறினான் அசோகன். என்னன்னா 2 மார்க் கொஸ்டினுக்கு பதில் கேட்டா நீங்க 20 மார்க் கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் தியானத்தை முடிச்சுட்டு வந்துருவான் போல இருக்கு என்று கூறிவிட்டு சிரித்தான் சோமன். அதை கேட்டதும் அதுல்யாவும் சிரித்தாள். அதை பார்த்த அசோகன் சோமனை பார்த்து, ஏண்டா டேய், ஒரு மனுஷன் சீரியஸா சொல்லிட்டு இருந்தா உங்க 2 பேருக்கும் விளையாட்டா இருக்கா என்று கூறினான். அண்ணா கேட்டா இதாண்டா விஷயம்னு சின்னதா சொல்லணும். அதை விட்டுட்டு 1947 ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் பேசினா அப்புறம் என்னன்னா சொல்றது என்று கிண்டலாக கூறினான் சோமன். அதை கேட்டு அதுல்யா மீண்டும் சத்தமிட்டு சிரித்தாள். அதை பார்த்த அசோகன், அட போங்கடா, இனிமே உங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டேன். சொன்னாலும் ஒரு வரியில சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க முழுசா தெரியாம மண்டையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருங்க என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்தான். அதை பார்த்த சோமன் தனது இடத்திலிருந்து எழுந்து சென்று அசோகனுக்கு முன்னால் அமர்ந்து விட்டு, சரி விடுன, நீ கோவப்படுற, அதனால நான் உன்கிட்ட விளையாடல, சாரி என்று கூறிவிட்டு முகத்தை சோகமாக வைத்திருந்தான். அதை பார்த்த அசோகன், என்னடா இவன் டக்குன்னு சோகமாயிட்டான், இவன் ஜாலியா இல்லைன்னா நல்லா இருக்காதே, சரி நம்ம தம்பி தானே நம்ம கிட்ட விளையாடுறான், பண்ணிட்டு போறான் என்று நினைத்து விட்டு சோமனை பார்த்து, டே சோமன் என்று பேசுவதற்கு வந்தான். அப்போது சோமன் அசோகனை பார்த்து, என்னன்னா சென்டிமெண்டா பேச வர்றியா? வேண்டாண்ணா, அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதனால நானே சொல்லிடுறேன், நான் சோகமா இருக்க மாதிரி சும்மா தான் நடிச்சேன். நான் இப்படி டெய்லியும் உங்களை கலாச்சிட்டே தான் இருப்பேன். நீங்க அதை கேட்டுதான் அவனுக்கு புரிஞ்சதா என்று கூறிவிட்டு ஓடினான். அதை பார்த்த அசோகன் சோமனை துரத்தி கொண்டே பின்னால் ஓடினான். அதை பார்த்த அதுல்யா மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள். ஏனென்றால் அசோகன் சந்தோஷமாக ஓடி விளையாடுவதும் பேசுவதும் சிரிப்பதும் பார்க்கும்போது அவளுக்கு தங்கமணி அசோகனை அடிப்பதற்கு முன்பு அவன் எப்படி இருந்தானோ அதே போல் மாறி வருகிறான் என்று பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. மறுபக்கம் குயிலுக்கு பின்னால் செடிகளும் கொடிகளுமான ஒரு மிருகம் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதன் அந்த மிருகத்தை வியந்து பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அவனை சுற்றியிருந்த செடிகளும் கொடிகளும் ஆதனை பிடிக்க வந்தது. அதை பார்த்த ஆதன், 1000 ஈட்டி சக்தியின் லைட் சக்திகளே என்று கத்தினான். அதை கேட்டு அது சாதாரணமான சக்தியாகத்தான் இருக்கும் என்று குயிலி அலட்சியமாக இருந்தாள். அப்போது அந்த 1000 ஈட்டிகள் சக்தி ஆதனின் உடம்பிலிருந்து ஆற்றலில் வெளியே வந்தது. அத்துடன் லைட் சக்தியும் வந்தது. அது ஆதனை தாக்க வந்த அனைத்து செடி கொடிகளையும் தனது லைட் ரேஸ் மற்றும் ஈட்டி சக்தியை வைத்து கண்ணிமிக்கும் நேரத்தில் அனைத்தையும் அடித்து கருக்கி சாம்பலாக்கியது. அதை பார்த்த குயிலி அதிர்ந்து போனாள். அவள் அப்படியே திரும்பி ஆதனை பார்த்தாள். அங்கு ஆதன் தனது 2 கைகளையும் பின்னால் கட்டிக்கொண்டு அங்கிருந்த செடி கொடிகளின் சாம்பலை அலட்சியமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த குயிலிக்கு கோபம் மேலும் அதிகமானது. இவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு? இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லையே. அதுவும் இந்த பவர்ஃபுல் சக்தியை இவன் பயன்படுத்திட்டு இப்படி அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். சரி, அப்ப நம்மளோட முக்கியமான சக்தியை பயன்படுத்திட வேண்டியதுதான் என்று நினைத்தாள். அப்போது ஆதன் குயிலியை பார்த்து, என்னமா இந்த அடி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? போங்க போங்க, எனக்கு தியானம் பண்ணும், 2 பேரும் குகையில இருந்து வெளியே போங்க என்று கூறினான். என்னடா, முதல் சக்தியில் என்னோட சக்தியை அடிச்சிட்டா நீ ஜெயிச்சிட்டு அர்த்தமா? இந்த சண்டை இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்குது என்று குயிலி கூறிவிட்டு கண்களை மூடி நின்றாள். அப்போது திடீரென்று அந்த குகை முழுக்க பூக்களாக மாறியது. அதை பார்த்த ஆதன், ஆகா, இந்த இடமே அலங்காரம் பண்ண மாதிரி இப்போதான் அழகா இருக்கு என்று கூறினான். அதை கேட்டு குயிலி சிரித்துவிட்டு ஆதனை நோக்கி கை காட்டினாள். அப்போது அந்த குகை முழுக்க நிரம்பி இருந்த பூக்கள் இதழ்கள் வேகமாக வந்து ஆதனை தாக்க வந்தது. அது பூ இதழ்தான் என்று அலட்சியமாக தனது கைகளில் தடுத்தான் ஆதன். ஆனால் அந்த இதழ் இரும்பு போல வலிமை மிக்கதாக இருந்தது. இது பூவா இல்ல இரும்பு கம்பியா? இது என்ன இப்படி வலிக்குது என்று நினைத்து கையை தேய்த்துக் கொண்டிருந்தான் ஆதன். அப்போது அந்த குகை முழுக்க இருந்த அனைத்து பூவின் இதழ்களும் ஆதனை தாக்க வந்தது. அதை பார்த்த ஆதன் அங்கும் இங்கும் தாவி தப்பித்துக் கொண்டே இருந்தான். சில இதழ்களை அவன் தனது கையை வைத்து தடுத்துக் கொண்டான். அந்த இதழ் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று என்றும் புரிந்து கொண்டான். இப்போது ஆதனை தவிர வேறொரு நபர் அங்கிருந்தால் நிச்சயமாக இந்த இதழ் அட்டாக்கில் மரணித்திருப்பான். அதன் பிறகு திடீரென்று அந்த இதழ்கள் அவனை தாக்குவதை நிறுத்தியது. ஆகா, என்னடா டக்குன்னு எல்லா இதழ்களும் நின்றுச்சு,
ஒருவேளை அடுத்த தாக்குதலுக்காக தான் இந்த தாக்குதல் நின்றுக்கா என்று நினைத்த அடுத்த நொடி அந்த குகையில் இருந்த அனைத்து பூக்களும் வேகமாக வந்து ஆதனின் உடம்பில் பசை போல ஒட்டி கொண்டது. அதை பார்த்த குயிலி ஆதனை பார்த்து, இந்த அட்டாக்ல இருந்து உன்னால எப்படி தப்பிக்க முடியுதுன்னு நானும் பாக்குறேன் என்று ஏளனமாக கூறினாள். அந்த குகை முழுக்க பூக்களின் வாசம் குகையை சூழ்ந்தது. அந்த வாசம் ஆதனின் மனதையும் வெகுவாக கவர்ந்தது. அப்போது ஆதன், என்னடா இது நல்ல வாசம் வருது, அப்ப இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்று நினைத்தான். ஆதன் அந்த பூவின் வாசத்தை நன்கு நுகர்ந்தான். அப்போது அவனது சக்தி சற்று குறைவது போல உணர்ந்தான். அதை உணர்ந்த அடுத்த நொடி ஆதன் அந்த பூக்களை பற்றி தெரிந்து கொண்டான். இது விஷ சக்தி உள்ள பூ வாசமாச்சே, அதான பார்த்தேன், பூவை வச்சு எதுக்கு இந்த பொண்ணு நம்மள தாக்குதுன்னு என்று ஆதன் நினைத்து விட்டு தனது மூச்சை உள்ளிழுக்காத வண்ணம் மூச்சை அடக்கி பிடித்தான். அப்போது அந்த பூக்களின் இதழ்கள் மீண்டும் ஆதனை தாக்க வந்தது. அதிலிருந்து மீண்டும் தப்பிக்க ஆரம்பித்தான் ஆதன். அதை பார்த்த குயிலி, இந்த வாட்டி உன்னால இந்த சக்தியிலிருந்து தப்பிக்கவே முடியாது பாரு என்று கூறினாள். அதை கேட்ட ஆதன், இந்த பொண்ணு மதுரை அகாடமி பெண்கள் ரேங்கிங் போர்டுல முதல் இடத்துல இருக்குதுன்னா அதுல தப்பே இல்ல, ஏன்னா இதோட சக்தியை கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியல என்று நினைத்தான் ஆதன். அப்போது குயிலி தனது செடி கொடிகளால் ஆன மிருகத்தை பார்த்து கண் காட்டினாள். அப்போது அந்த மிருகம் வேகமாக சென்று ஆதனின் கைகளையும் கால்களையும் பிடித்து விட்டது. அந்த இதழ்களின் தாக்குதல் நின்றது. ஆதன் நகர முடியாமல் இருந்தான். அப்போதும் அவன் மூச்சை உள்ளே இழுத்துக் கொள்ளாமல் தான் இருந்தான். அதை பார்த்த குயிலி தனது கையில் ஒரு பச்சை நிறமான வாளை எடுத்துக்கொண்டு ஆதனை நோக்கி வஞ்சகமாக சிரித்தபடி சென்று அவனுக்கு முன்னால் நின்றாள். ஆதன் அடுத்து செய்ய போகும் அசாத்தியமான விஷயம் என்ன? குயிலிக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 129. குயிலி தனது செடி கொடிகளால் ஆன மிருகத்தை பார்த்து கண் காட்டினாள். அப்போது அந்த மிருகம் வேகமாக சென்று ஆதனின் கைகளையும் கால்களையும் தனது கொடியின் சக்தியை வைத்து பிடித்து விட்டது. அந்த பூ இதழ்களின் தாக்குதல் நின்றது. ஆதன் நகர முடியாமல் இருந்தான். அப்போதும் அவன் மூச்சை உள்ளே இழுத்துக் கொள்ளாமல் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். அதை பார்த்த குயிலி தனது கையில் ஒரு பச்சை நிறமான வாளை கொண்டு ஆதனை நோக்கி வஞ்சகமாக சிரித்தபடி சென்று அவனுக்கு முன் நின்றாள். என்னப்பா தம்பி, அப்படி இப்படின்னு சத்தத்தை கொடுத்துட்டு இருந்த, இப்போ எனக்கு நிகர நிக்க கூட முடியாம தத்தளிச்சிட்டு இருக்க என்று ஏளனமாக கேட்டாள் குயிலி. ஆதன் சிரித்துவிட்டு, இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு சமமான ஆளே கிடையாது என்று கூறிவிட்டு பேசுவதற்கு வந்தான். அப்போது அந்த செடி கொடிகளால் ஆன மிருகம் ஆதனின் கன்னத்தில் தனது கொடியை வைத்து பலார் என்று அறைந்தது. அந்த அறை விழுந்த அடுத்த நொடி ஆதன் திரும்பி அந்த மிருகத்தை பார்த்துவிட்டு, முதல்ல உனக்கு ஒரு முடிவு கட்டுறான் இரு என்று நினைத்துவிட்டு, ஈட்டி பிளாஸ்ட் சக்தியே என்று கத்தினான். அப்போது ஆதனின் உடம்பிலிருந்து ஒரு ஆற்றல் வெளியே வந்தது. அதிலிருந்து ஈட்டி உருவானது. அது அப்படியே கணக்கில் அதிகமானது. அது அந்த மிருகத்தின் மீது சரமாரியாக தாக்க ஆரம்பித்தது. அந்த ஈட்டி மிருகத்தின் மீது பட ஆரம்பித்ததும் மெல்ல மெல்ல அந்த மிருகம் ஆதனை கட்டியிருந்த தனது செடி கொடிகளை விட்டு பின்னால் செல்ல ஆரம்பித்தது. இறுதியாக ஆதனின் கண்ணில் ஒரு லைட் சக்தி வந்து அந்த மிருகத்தின் மீது பட்டது. அந்த மிருகம் அங்கிருந்த குகையின் சுவரில் அடித்து கீழே விழுந்தது. அதை பார்த்து குயிலி பேரதிர்ச்சி அடைந்தாள். ஏனென்றால் பொருள் வைத்திருக்கும் நெருப்பு பறவையை விட இவளது செடி கொடிகளால் ஆன மிருகம் மிகவும் வலிமை மிக்க ஒன்றாகும். அப்படி இருக்கும்போது ஆதன் அதையே அடித்து பறக்க விடுகிறான் என்றால் அதை குயிலியால் நம்பவே முடியாமல் பிரமித்து போனாள். அப்போது ஆதன் குயிலியை நோக்கி நடந்து வந்தான். அவனது உடம்பில் இருந்த சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டது. அதை பார்த்த குயிலி தனது பூ இதழ்கள் சக்தியை வைத்து ஆதனை மீண்டும் தாக்கினாள். அந்த பூ இதழ்கள் ஆதனின் மேல் பட்டதும் அப்படியே சுவரில் பட்ட பந்து போல பின்னால் வந்து கீழே விழுந்து வெடித்தது. ஆதன் கோபத்துடன் தொடர்ந்து குயிலியை நோக்கி சென்றான். அதை பார்த்த குயிலி, இது எப்படி சாத்தியமாச்சு, இவனால இதை எப்படி பண்ண முடியுது என்று நினைத்து அதிர்ச்சி அடைந்தாள். குயிலிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், இவளது இந்த பூ இதழ் சக்தி சற்று நேரத்திற்கு முன்பு ஆதனை எப்படி தாக்கியது, அவன் அதை பார்த்து எப்படி தடுமாறினான் என்று பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் இப்போது அவன் அந்த சக்தியை துச்சமாக எண்ணி ஒரு தூசி போல தட்டிவிட்டுக் கொண்டு வருவதுதான் அவளால் நம்பவே முடியவில்லை. குயிலி ஆதனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அழகான முகத்தில் கோபம் கூட அழகாகத்தான் இருந்தது. குயிலி தனது கையில் அந்த விஷப்பூ வாசத்தை எடுத்து ஆதனை வசியப்படுத்த முடியுமா என்று முயற்சி செய்தாள். இதுக்கு மேல இதை விட்டா சரி வராது என்று ஆதன் நினைத்து விட்டு
தனது சக்தியான ஈட்டி சக்தியுடன் மலைநடுக்க முத்திரையை வெளியெடுத்து குயிலியை தாக்கினான். அந்த குகையே நடுங்கியது. அதன் பிறகு ஆதனின் ஈட்டிகள் வந்து அந்த விஷத்தன்மை உள்ள பூ வாசத்தை வெளிவிடாமல் தடுத்தது. குயிலி தொடர்ந்து ஆதனை தாக்கிக் கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் குயிலியால் ஆதனை சமாளிக்க முடியவில்லை. அவள் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. அப்படியே பின்னால் செல்ல ஆரம்பித்தாள். அதன் பிறகு ஆதனின் சக்தியை தாக்குப்பிடிக்க முடியாமல் பின்னால் இருந்த குகையின் சுவரில் அடித்து கீழே விழுந்தாள். அவள் வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. அதை பார்த்த ஆதன், என்னோட இந்த சின்ன அட்டாக்கே உன்னால தாக்கு பிடிக்க முடியல, இதுல நீ என்ன மிரட்டுறியா என்று கூறினாள். அதை கேட்டதும் குயிலுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவள் தனது பச்சை நிறமான வாளை எடுத்து ஆதனை நோக்கி எறிந்தாள். அந்த வாள் மிகவும் வேகமாக சென்றது. அத்துடன் அது மிகவும் வலிமை மிக்க ஒன்றாகவும் இருந்தது. ஆதன் நினைத்ததை விட அது வேகமாக அவனுக்கு அருகில் வந்துவிட்டது. ஆதன் கடைசி நிமிடத்தில் ஒரு பக்கம் திரும்பி அந்த வாளிலிருந்து தப்பித்தான். அப்போது அந்த வாள் ஆதனின் நெஞ்சை கிழித்துக் கொண்டு சென்று அங்கிருந்த குகையின் சுவரில் குத்தி நின்றது. அதன் பிறகு குயிலி தனது அடுத்த சக்தியான செடி கொடிகளின் சக்தியே என்று கத்தினாள். அப்போது அவளது கையில் இருந்த சிவப்பு நிறமான செடிகளும் அந்த உயிர்கொல்லி குடுவை செடிகளும் வந்தது. அதை பார்த்த ஆதன், அந்த பள்ளத்தாக்குல இதுல இருந்து தானே தப்பிச்சு வந்தோம், இந்த சக்தியே இந்த பொண்ணுகிட்ட இருக்கா என்று ஆச்சரியமாக பார்த்துவிட்டு ஆதன் தனது ஈட்டியை வாளாக மாற்றி அந்த செடி கொடிகளை வெட்டிக்கொண்டே சென்றான். அவன் அப்படி வெட்டிக்கொண்டே வந்து குயிலியின் கழுத்தில் தனது வாளை வைத்து விட்டான். அந்த வாள் அப்படியே ஈட்டியாக மாறியது. ஆதன் அந்த ஈட்டியை குயிலியின் தொண்டையில் வைத்துவிட்டு, இதுக்கு மேல நீ என்ன அடிக்க அசஞ்சனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த ஈட்டியை குயிலியின் தொண்டைக்குழியில் வைத்தான். குயிலி சிறிது நேரம் ஏதும் பேசவில்லை. பிறகு, சரி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டு நான் போயிடுறேன் என்று கூறினாள். ஆதன் வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, சண்டை ஆரம்பிக்கும் போதே என்னை கொன்னுட்டு தான் போவேன்னு சொன்ன, அப்புறம் உன் காலில் விழுக சொன்ன, உன் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன, இப்ப டக்குன்னு சண்டை போடல போயிடுறேன்னு சொல்ற, உன்னை எப்படி நம்புறது என்று கேட்டான். சில நேரங்கள்ல சில எண்ணங்களையும் முடிவுகளையும் மாத்திக்கிட்டாதான் நம்ம இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்று கூறினாள் குயிலி. அப்போது அங்கு வந்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட ரேகா, அக்கா, நீங்க எதுக்குக்கா இவங்கிட்ட எல்லாம் அமைதியா பேசிட்டு இருக்கீங்க? உங்க முழு சக்தியை பயன்படுத்தினீங்கன்னா அவன் உடம்பு வெடிச்சு செத்துருவான் என்று கூறினாள். அதை கேட்ட ஆதன் ரேகாவை பார்த்து, அட்டேங்கப்பா, அவளே தொண்டைக்குழியில ஈட்டி வச்சிருக்கா, அது என்ன தொண்டையில இறங்கும்னு நிக்கிறா, இதுல நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க என்று கிண்டலாக கேட்டான். அப்போது ரேகா ஆதனை பார்த்து, டேய், நாங்களாம் எவ்வளவு பெரிய வம்சத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? ஆனா உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு சாதாரணமான ஆளுன்னு. நீ எங்க அக்காவை கொல்ல போறியா? உன் ஈட்டி அவன் மேல படுறதே அவமானமா நினைக்கிறோண்டா என்று கூறினாள். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் தனது ஈட்டியை மட்டும்தான் குயிலியின் மீது வைத்திருந்தான். அந்த வார்த்தைகளை கேட்கவும் குயிலியை ஒரு சுற்றி தனது நெஞ்சோடு அணைத்து நின்றான். இப்போது ஒரு கை குயிலியின் வயிற்றோடு பிடித்திருந்தான். மற்றொரு கை ஈட்டியை குயிலியின் தொண்டையில் வைத்து நின்று கொண்டிருந்தான் ஆதன். நானே பொண்ணு மேல கை வைக்க கூடாதுன்னு டீசென்டா ஈட்டிய மட்டும் அவன் தொண்டையில வச்சு நின்றுட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பார்த்தே நான் என்ன வம்சம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட இல்லையா? இங்க பாரு, வம்சத்துல இல்ல வீரம், வலிமையில தான் இருக்கு வீரம். எல்லா வம்சத்திலயும் வீரம் மிக்க வலிமை மிக்க ஆளுங்க இருக்காங்க, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா என் வம்சம் தான் பெருசு, அவன் சின்னது, அவன் எனக்கு அடிமைன்லாம் இல்ல. அவனோட வம்சம் அவனுக்கு பெருசுதான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரியா என்று கோபமாக கூறினான். அதை கேட்டதும் ரேகா ஏதும் பேசாமல் தலைகுனிந்து நின்றாள். சிறிது நேரம் கழித்து, எனக்கு தெரியும்டா, எங்க அக்கா அழகா இருக்கிறதுனால தானே நீ அவளை சிறைப்பிடிச்சு வச்சிருக்க. அதுவும் இல்லாம இப்ப நீ எங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதான் சண்டையில ஜெயிச்சிட்டேல, அவளை விட்டுற வேண்டிதானே என்று ஏளனமாக கூறினாள். அதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு, நான் உங்க கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேனா? நான் உங்ககிட்ட பிரச்சனை வேணான்னு தான் பேசிட்டு இருக்கேன். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் வந்துதானே என்னோட தியானத்தை தொந்தரவு பண்ணீங்க. நான் எனக்கு வந்த தாக்குதல மட்டும்தான் தடுத்து திருப்பி அடிச்சேன். அப்புறம் உங்க அக்கா உலக அழகியா கூட இருக்கட்டும், அதுக்காக நான் இவ அழகுல மயங்கிடுவேன் மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. என்ன அடிச்சா என்ன நடக்கும்னு காட்டதான் ஈட்டிய தொண்டையில வச்சேன். அவ தொண்டையில அத சொருக 5 நிமிஷம் கூட ஆகாது, சரியா? இந்தா உங்க அக்கா கூட்டிட்டு போ என்று கூறிவிட்டு அலட்சியமாக தள்ளிவிட்டான். ஆதனின் பேச்சை கேட்டு ரேகாவிற்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவள் குயிலியை அழைத்துக் கொண்டு திரும்பி திரும்பி ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே சென்றாள். ஆனால் குயிலி ஆதனின் வலிமையை புரிந்து கொண்டதால் அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக அந்த குகையில் இருந்து வெளியே சென்று விட்டாள். ரேகாவும் அதன் பிறகு ஆதனிடம் ஏதும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினாள். எப்பா சாமி, அன்னைக்கு சோமம் சொன்னது சரியா போச்சு. அழகு இருக்க இடத்துலதான் ஆபத்து இருக்குன்னு சொன்னான்.
அப்ப எனக்கு புரியல. ஆனா இப்ப குயிலிய பார்க்கவும் தான் அது உண்மைன்னு நமக்கே புரியுது. சரி, இதுக்கப்புறம் இங்க தியானம் பண்ணா சரி வராதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போய் தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பலாம் என்று ஆதன் நினைத்து விட்டு அங்கிருந்த நதியில் தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் வந்து அந்த குகையில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு செல்லலாம் என்று அமர்ந்தார். மறுபக்கம் கந்தர்வன் வெளியூரில் நடக்கும் ஒரு போட்டிக்காக சென்றிருந்தான். அதனால் அவனுக்கு ஆதன் அந்த மதுரா அகாடமி சண்டை போட்டியில் பட்டியலில் 4வது இடம் வந்தது தெரியாது. இந்த விஷயத்தை யாரும் அவனிடம் சொல்லவும் இல்லை. அவன் தனது வெற்றியை அங்கு முடித்துவிட்டு வந்தான். அங்கு வந்ததும் எப்போதும் போல அவன் அங்கிருக்கும் நண்பர்களிடம் பேசிவிட்டு பயிற்சிக்கு சென்றான். அப்போது அங்கு வந்த ஒரு நபர் கந்தர்வனை பார்த்து, கந்தர்வன் அண்ணா, உங்களுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்று கூறினான். அது வேறு யாரும் இல்லை, அந்த ஒரு நாள் ஆதன் மதுரா அகாடமி தேர்வு போட்டியை நோக்கி செல்லும் போது நடுவழியில் சுதன் என்று ஒருவனை பார்த்து இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு இறுதியில் ஆதன் அவனை கொன்றுவிட்டான். அந்த சுதனின் அண்ணன் தான் இப்போது கந்தர்வனோடு பேசிய நபர். இந்த நபரின் பெயர் ஹரி ஆகும். சொல்லுப்பா, யார் நீ, எதுக்கு என்ன கூப்பிட்ட என்று கேட்டான் கந்தர்வன். அண்ணா, அந்த ஆதன் என் தம்பி சுதனை கொன்னுட்டான். ஆனா அவன் சக்திக்கு என் சக்தியை வச்சு அவனை எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நான் அவனை கொன்றுவேன். என் தம்பி சுதனை கொன்னதுக்கு பழி தீர்த்துக்குவேன் என்று கூறினான் ஹரி. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. அதுவும் இல்லாம நானும் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கும் அந்த ஆதன் மேல கோபம் இருக்கு. இருந்தாலும் நான் ரொம்ப ஊர் தாண்டி இப்பதான் வந்திருக்கேன். நீ சாயங்காலம் வா, நம்ம இதை பத்தி தெளிவா பேசிக்குவோம். இப்ப நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து எங்க மாஸ்டர் கிட்டையும் பேசணும் என்று கூறினான். சரிங்கண்ணா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சாயங்காலம் வர்றேன், இல்லனா நாளைக்கு வர்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஹரி. கந்தர்வனும் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு, இந்த ஆதனுக்கு கொல்றதே தான் வேலையா வச்சிருக்கான் போல. சரி, இப்பதான் நம்ம ஆற்றல் அதிகமாயிருச்சு, அதனால அவனை ஒரு வாட்டி கூப்பிட்டு சும்மா மிரட்டி விட்டானாதான் சரிப்பட்டு வரும். சரி, இப்ப போய் ரெஸ்ட் எடுப்போம் என்று நினைத்து விட்டு தனது படுக்கைக்கு சென்றான். அவன் வந்ததை பார்த்த சிலரும் அவனிடம் பேசிய சிலரும் ஆதனை பற்றியும் அவன் சயகன் வம்சத்து சண்டையில் செய்ததையும் அவன் சண்டை பட்டியலில் 4வது இடம் பிடித்ததையும் கந்தர்வனிடம் சொல்லவே இல்லை. ஆதன் இருந்த குகைக்கு வெளியே 2 நபர்கள் வந்து நின்றார்கள். அது ஒரு பெண் மற்றும் ஒரு ஆணாகும். அந்த பெண் ரேகா மற்றும் அவளுடன் நின்று கொண்டிருந்தான் அவளை நேசிக்கும் சித்தார்த் ஆகும். சித்தார்த் ரேகாவை ஒருதலையாக காதலித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ரேகா அவனை காதலிக்கவும் இல்லை, அவனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. ஆனால் அவள் அவனை வைத்து தனக்கு தேவையானதை மட்டும் செய்து கொண்டிருந்தாள். காரணம், அவன் ரேகாவை விட குயிலியை விட மிகவும் சக்தி வாய்ந்தவனாகும். சித்தார்த் எக்ஸ்போர்ட் லெவலில் இருப்பவன். அவன் ரேகாவை ஒருதலையாக காதலித்தாலும் அவனும் இவளை கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் காதலிக்கவில்லை. ரேகா அந்த மதுரை அகாடமியிலேயே மிகவும் அழகானவளாகும். அதனால் அவள் உடலுக்குத்தான் அவளை ஒருதலையாக காதலித்துக் கொண்டிருந்தான். இதுபோல் ஆட்கள் இருப்பதை காதல் என்று கூறுவதை விட மோகம் கொண்டவன் என்று சொல்லலாம். ஏனென்றால் காதல் என்பது சிறப்பு மிக்க ஒன்றாகும். இருப்பினும் கதையில் இப்படி அறிமுகம் செய்தால்தான் அந்த நபரை பற்றியும் ரேகாவின் சுயநலமும் மக்களுக்கு புரிய வரும் என்பதால் தான் இப்படி விவரித்துள்ளோம். அப்போது சித்தார்த் ரேகாவை பார்த்து, உன்னையும் குயிலையும் இந்த குகையிலிருந்துதான் அவன் துரத்தி விட்டானா, வா, உன்கிட்ட அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என்று கெத்தாக பேசிவிட்டு அவளையும் அழைத்துக் கொண்டு குகைக்குள் சென்றான். இருவரும் உள்ளே சென்று நின்றார்கள். அங்கு ஆதன் தலையில் கை வைத்தவாறு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் இருவரும் வரும் சத்தம் கேட்டதும் அவன் கண் திறக்காமல் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே படுத்திருந்தான். அப்போது ரேகா ஆதனை கை காட்டி சித்தார்த்திடம், அவன்தான் சித்தார்த், என்னையும் அக்காவையும் இந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டான். அவனை எனக்காக நீ அடிச்சே ஆகணும்டா என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு அவனது கையை பிடித்து நின்றாள். அதை பார்த்த சித்தார்த் ரேகாவை பார்த்து, இவன் தான் உங்களை இங்க இருந்து துரத்தி விட்டவனா? சரி, இவனை நான் பாத்துக்கிறேன், ஆனா இதுக்காக நீ எனக்கு என்ன தருவ என்று கேட்டான். சித்தார்த்தின் அற்ப புத்தியை பற்றி மேலும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், அவன் குயிலியை தான் முதலில் அடைய விரும்பினான். ஆனால் அவளை உண்மையாக காதலிக்கவும் மணந்து கொள்ளவும் அதிக நபர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவன் தனது பார்வையை ரேகாவை நோக்கி திருப்பிக் கொண்டான். அதை ரேகாவும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டாள். நீ அவனை மட்டும் அடிச்சிட்டு வா, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தர்றேன், நல்லா கேட்டுக்கோ, நீ என்ன கேட்டாலும் என்று மெல்லிய குரலில் கூறினாள் ரேகா. அதை கேட்டதும் சித்தார்த் முகம் முழுக்க பிரகாசமானது. ஏனென்றால் அவன் இதை பயன்படுத்தி தனது பல நாள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று இருந்தான். ஆனால் ரேகாவும் இப்படி சொல்லியேதான் தனக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது ஆதன் வலிமை மிக்க ஒருவன் என்று தெரிந்ததால் ரேகாவின் குரல் மிகவும் மெல்லிய முறையில் நிச்சயமாக சித்தார்த்தின் ஆசையை நிறைவேற்றுவேன் என்று அவன் ஆசையை தூண்டிவிட்டாள். அதை கேட்டுவிட்டு சித்தார்த் ஆதனுக்கு முன்னால் வந்து நின்றான். ஆதனும் கண்களை திறந்து எழுந்து நின்றான். அவன் சித்தார்த்தையும் ஒரு பார்வை பார்த்தான்.
அவனுக்கு பின்னால் இருக்கும் ரேகாவையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்தான். அதை பார்த்த சித்தார்த்திற்கு கோபம் வந்தது. ரேகாவிற்கு ஆதன் மீது வெறுப்பு ஏற்பட்டது. சித்தார்த் என்ன செய்ய போகிறான்? ஆதன் அடுத்து செல்ல போகும் இடம் எது? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.